எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து சாதனை களம் விருதுகள். தமிழ்நாட்டில் இந்தியாவில உலகத்திலே உள்ள அனைத்து சாதனையாளர்களையும் கௌரவிக்கும் சாதனை களம் விருதுகள். நம்ம உலகத்துல இருக்க எல்லா சாதனையாளர்களும் அவங்க வந்து எந்த கேட்டகரியா வேணா இருக்கட்டும், சிலம்பம், கபடி, இந்த மாதிரி விளையாட்டுகள், அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ், ஆஸ்ட்ராலஜி, எஜுகேஷன், இந்த மாதிரி எல்லா துறைகளிலும் திறமையானவர்களை கௌரவிக்கும் ஒரு உன்னதமான மேடை தான் இந்த சாதனை களம் விருதுகள். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிட்டி சென்டர் மால் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில உள்ள சிட்டி சென்டர் மால்ல ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட சீஃப் கெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சரவணன் அண்ணா, அப்புறம் வந்து ஹரிஷ் எம்எல்ஏ, ஆலந்தூர் எம்எல்ஏ ஹரிஷ் அண்ணா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிவிகேவோட மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் AS பழனி அண்ணா எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா காலையில நம்ம வந்து உலக சாதனை நிகழ்வா இன்ஜினியர் சாம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அவங்க மூலமா மிஸ்டர் ஆனந்த் ராஜேந்திரன் அவரை இன்வைட் பண்ணி ஒரு 100 குழந்தைகளுக்கு அவங்களோட சாதனைகளை மேடையில அவங்க பண்ணி காட்டுறதுக்கு 1 நிமிட உலக சாதனைன்னு சொல்லிட்டு 100 சாதனையாளர்களை வந்து இங்க கௌரவிச்சோம். அவங்களோட அவங்க ஸ்டேஜ்லயே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பிளே பண்ணாங்க. இதை வந்து ரொம்ப சிறப்பா நடத்தி கொடுத்த என்னுடைய எல்லா எம்எல்ஏ, MP, மட்ட செயலாளர் மற்றும் ஆனந்த் ராஜேந்திரன் எல்லாருக்கும் தேங்க்ஸ், நன்றி. எப்படி வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க இந்த சார்? அவார்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா துறைகளிலையும் சிறந்தவர்களை நம்ம செலக்ட் பண்றோம் சார். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க போர்ட்போலியோ, அவங்களோட சாதனைகளோட அந்த இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியால அவங்களோட பங்களிப்பு, இதுல எல்லாம் அவங்க எப்படி சாதனைகளை புரிஞ்சாங்க அப்படின்ற அந்த விஷயங்கள். பிளஸ் வந்து நமக்கு வந்து சில பேக் அண்ட் டீம் இருக்காங்க, காலேஜ் ப்ரொஃபசர்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரியில உள்ள சில ஜட்ஜஸ், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பேக் போர்ட்ல இருந்து அவங்கள ஃபில்டர் பண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் அப்ளை பண்ணதுல 100 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த 100 பேருக்கு மட்டும் இந்த விருது நம்ம கொடுக்குறோம். இதுக்கு வந்து நமக்கு பேக் டவுன்ல அதை செலக்ட் பண்றதுக்காக சில சோசியல் மீடியா பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்க சோசியல் மீடியா ப்ரொஃபைல வந்து வெரிஃபை பண்றதுக்கு சோசியல் மீடியா பீப்புள்ஸ் இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கரண்ட் சிச்சுவேஷன்ஸ், அவங்கள ஃபில்டர் பண்றதுக்கு, அவங்களோட கேட்டகரியை ஃபில்டர் பண்றதுக்கு ஜட்ஜஸ், காலேஜ் ப்ரொஃபசர், ரிட்டையர்ட் ப்ரொஃபசர்ஸ், இந்த மாதிரி கேட்டகரியான பீப்புள்ஸ் வந்து நம்ம கிட்ட ஒரு 10 பேர் கொண்ட குழு வந்து இருக்காங்க. அவங்க தான் இந்த சாதனையாளர்களை செலக்ட் பண்றாங்க. என் பேர் குமரன். நான் சென்னை திருவட்டூர்ல இருந்து பேசுறேன். திருவட்டூர்ல இருந்து வந்திருக்கேன். நான் வந்து கடந்த 28 வருஷமா டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கேன். நான் பல பிள்ளைகளை வந்து நான் வருஷம் எல்லாரையுமே தேர்வுபடுத்தி அமைச்சிருக்கேன். தேர்வு தான், அவங்க பாஸ் தான், ஃபெயிலுன்ற வார்த்தையே கிடையாது நமக்கு. கடந்த 28 வருஷத்துக்கு மேல நான் நடத்திட்டு இருக்கேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரு தொழில் பண்ணும்போது அவங்களுக்கு இது இருக்கும். எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபீஸ் வாங்குவேன். ஆனா ஒரு சில பேர் சொல்லக்கூட இந்த வார்த்தையை இருந்தாலும் நான் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களுக்கு நடைமுறையில் படுத்துட்டோம்னு சொல்றதுதான். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் ஃபீஸ் வாங்க மாட்டேன். நான் மாற்றுத்திறனாளி பிள்ளைகள், அப்பா அம்மா இல்லாத பசங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு பாடங்களுக்கெல்லாம் காசு வாங்க மாட்டேன். வருஷத்துக்கு 5 பேருக்கு நான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். என்னால முடிஞ்சது நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களால முடிஞ்ச எல்லாரும் இருந்தா நீங்களும் செய்யலாம், ப்ராப்ளம் கிடையாது. படிக்காத பிள்ளைங்களா படிக்க வைங்க. ஏன்னா படிக்கிற பசங்க தான் இந்த நாட்டின் தூண்கள். அவங்க படிச்சாங்களா இந்த நாட்டை எவ்வளவு வல்லரசு ஆக்கலாம். ஓகேங்களா? வணக்கம், என்னுடைய பெயர் மணிமொழி. நான் சேலம் மாவட்டம். நான் ஒரு சமூக ஆர்வலர், தன்னார்வலர். ஏழை எளிய மாணவர்களுக்கும் ஆதரவில்லாத உடையவர்களுக்கும் உதவி பண்ண வருதும் இல்லாம, முக்கியமா எதுக்காக நான் வந்து இது பண்ணோம்னா, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நிறைய விழிப்புணர்வு பண்றதும், என்னுடைய கருத்துக்களை வந்து முன்வைக்கிறதோடையும் நான் வந்து ஈடுபட குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக என்ன பண்ணா முக்கியமான எது அப்படின்னா, குற்றவாளி அவங்கதான் அப்படின்னு உறுதியானதும் காவல்துறையும் நீதித்துறையும் உடனடியா தண்டனை கொடுக்கணும். இதுல வந்துட்டு விவாதிக்கிறதோ ஆர்குமெண்டோ எதுவுமே இருக்கக்கூடாது. அதுல வந்து குழந்தைகளுக்கு இதுல பண்றதுல வந்து எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. இது வந்து சட்டமும் நீதித்துறையும் ரொம்ப கடுமையான தண்டனை வந்து போட்டோ சட்டத்துல கைதாரவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறாங்க நிகழ்ச்சி மூலமா. வணக்கம் சார், நான் சென்னை ஐநாவரத்துல இருந்து வரேன். நான் வந்து ஒரு சின்ன குக்கிராமத்துல இருந்து தான் வந்தேன். அப்பெல்லாம் வந்து சினிமா மீது நிறைய ஆசை இருந்தது, ஆனா எனக்கு எந்த பேக்ரவுண்டுமே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் நிசான் கார் கம்பெனியில் மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ
அது இல்லாமல் விஃபா விஐபி என்ற ஃபிலிம் சிட்டியில் ஜாயின்ட் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 2 ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஹீரோவை நடிச்சிருக்கேன். இந்த லவ் அண்ட் ஜாதி சார்ஜ் 2 ஷார்ட் ஃபிலிமும் கிட்டத்தட்ட ஒரு 25 அவார்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கு. இது 26 அவார்டு. இந்த சாதனைக்கான 26 அவார்டு. இதுக்கு முன்னாடி போன வாரம் டைரக்டர் பேரரசு கையில ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன். 4 அவார்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் 2 படம் இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஏன்னா என்னோட அச்சீவ்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 30-35 அவார்டு வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணாத இருக்கேன். இந்த அவார்டு வாங்கிட்டு